இல்லை அவர் வந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்தார். வந்துட்டு அவருக்கு அங்கே வந்தோன்னா அவர் அந்த கம்பெனி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கள் நிறுவனங்களை எல்லாத்தையும் அவர் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதில் முரண்பாடு வருது. எனக்கு அவர் போகிற வழி சரியில்லை. அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னா குடும்பத்தில் சண்டை உருவாக்கி எனக்கு அப்பாவுக்கு ஒரு பாகுபாடு உருவாக்கி ஒரு 2 வருஷம் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே திமுக போறாரு. அங்கே கட்சியை போய் டேக் ஓவர் பண்ணுங்கிற ஒரு இமேஜை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் கொடுக்குறாரு. ஸோ அதனால அங்கேருந்து துரத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் விசிகேன்னு ஒரு கட்சி வர்றாரு. அங்கேயும் இதே மாதிரி பெரிய தலைவர் மீது இவரா சில விஷயங்கள் இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இஷ்யூஸை வந்து கிளப்பி அங்கிருந்து அவர் துரத்தப்படுறாரு, நீக்கப்படுறாரு, அங்கிருந்து அவர் வெளில வர்றாரு. இந்த மாதிரி இப்போ அடுத்தது இங்கே வந்திருக்காரு. இங்கேயும் உள்ளுக்குள்ள அதே தான் அவர் மட்டும் தான் இருக்கணும், அவர் மட்டும் தான் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி இதே ஸ்ட்ராட்டஜி அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ இது வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி சார்ஜ் ஷீட்டர் மாதிரி அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டை தொடங்கி டிஎம்கேல தொடங்கி விசிகேல தொடங்கி இங்கே கடைசி டிவிக்கு வந்து இப்போ டிவிகேல கடைசியில் கொடுத்த ஒரு பேச்சை பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎம்கே தாக்கப்பட்டதை விட டிவிகேவை வந்து டேமேஜ் பண்ணது தான் அதிகம். இங்கே வரியா பீடன்னு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடியா.